ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் 339 புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் எம்டி ஸ்டம்பில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், 77,300 இருந்தது. 400 கிராம் குறைஞ்ச மாதிரி காமிக்குது. அப்படி தான் இருக்கும், கூடும் குறையும், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு, லஞ்சு கேரட் ரைஸும் வெண்டைக்காய் பொரியலும், ஸ்நாக்ஸுக்கு கார்ன் வேக வச்சு கொடுத்து அனுப்பியாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு நல்லா ஊறினதுக்கப்புறம் ஓட்டைக்கிணியில் போட்டு மூடி வச்சுருந்தேன். நல்லா முளைக்கட்டி வந்துச்சு. அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப்பு, அரை கப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஜீரக தண்ணி குடித்தாச்சு. அப்படியே லஞ்ச் வேலை போயிட்டுருக்கு. லஞ்சு இருக்குது, இருந்தாலும் செஞ்சிடலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன். பழைய சாப்பாட்டில் புளி ஊற்றி கிளறி தாளித்து வச்சுருக்கேன். கேரட் ரைஸ் கொஞ்சோன்னு இருக்குது, வெண்டைக்காய் பொரியல் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பாடு வடிச்சிடலான்ட்டு அடுப்பில் வச்சாச்சு. சுண்டை வத்த குழம்பு தான் வைக்கணும். அது வீடியோ ஷேர் பண்ணல. சின்ன வெங்காயம்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு பவுல் நிறையா வேர்க்கடலை, சுண்டல், கான் இதெல்லாம் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் புதன்கிழமை லஞ்ச் இது தான். பழசு இருந்தாலும் பழசை வச்சு ஓட்டுறியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் வத்த குழம்பு வச்சாச்சு. இந்த வத்த குழம்பு நாளைக்கு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு 2 பேச்சு தான் வாங்கணும். அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சுண்டல். ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த ரிப்பன் பக்கோடா செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. தீபாவளி ஸ்நாக்ஸு, விருப்பப்பட்டால் செஞ்சு பாருங்கள். என்னென்னா ஸ்வீட்டு காரம் தீபாவளிக்கு செய்ய போகலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயாச்சு. ஒரு 5000 ஸ்டெப்பு வரைக்கும் வாக்கிங் நடந்திருப்போம். இப்படி தான் நேற்று போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.